ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே கடைசி நாள் ஆயிடுச்சு. அடே, காலை வைக்க வேற இடம் கிடைக்கலையாடா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போட்ல சுத்தி பார்த்துட்டு வரேன்டா. அதே போட்ல ஏற இன்னொருத்தர் வரும்போது ஓட்டை அடைக்கிறதுக்காக ஓட்டு மேலே ஏறி இருந்திருக்காரு. ஆனா ஸ்லிப் ஆயிடுச்சு. மூஞ்சி ஒரு பக்கம் லைட்டா கோணிக்குச்சு, அவ்வளோதான். இந்த பொண்ணு ரீல்ஸ் எடுக்க இடம் இல்லைன்னு நாடு ரோட்ல நின்று எடுத்திருக்கு. அப்போ எவன் கீழே விழுந்த எனக்கு என்னன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கயிறு இழுக்கிற போட்டிலாம் கடைசியா இப்படி ஒரு ஆளை தான் நிறுத்திருப்பாங்க. ஆனா இங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவரே ஒருத்தர் பிடிச்சி இழுக்கணும் போலயே. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. வீட்டோட இந்த ரூமை ரெனோவேட் பண்ணும்போது இவர் பார்த்த வேலை இருக்கே. கேரளாவுடைய ஒரு பகுதியில் இவர் வீட்டில இருந்து இறங்கி வரும்போது சப்வே சர்ஃபேஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீட்டு வழியா வண்டியில போகும்போது இந்த நாய் துரத்தி இருக்கு. ஆனா பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன இதை என்னோட வீட்டு பக்கம் கண்டவாயிரம் மணி. இதான அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. என்னடா இது, வண்டியை நிறுத்தினதும் அது எஸ்கேப் ஆயிடுது. வண்டி யூட்டர்னரா, செட்டி உஷாராயிட்டான். தலைவன் டிராக்டர் சைக்கிளில் மாட்டிக்கிச்சுன்னு ஜூகாண்ட் ஐடியாவை ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஆனா அது அவருக்கே அப்பா முடிஞ்சிடுச்சு. இந்த மியூசிக்கல் சேர்ல வின்னர் யாருன்னு நீங்களே சொல்லுங்க. குரங்கு சேட்டனா சும்மாவா? வீட்டு முன்னாடி நிறுத்தி இந்த பைக்கை பைக் ஓனர் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பொண்ணு எம்புட்டு மேக்கப் போட்டிருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க நடந்ததை கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. நடந்து போனவர் செவனேன் போகாம நாய்கிட்ட ஒம்புழுத்து இருக்காரு. என்னடா தள்ளி விட்டுட்ட? வாலிபால் மேட்ச்ல இவர் சர்வ் போடும்போது எதிர் டீமை ஏம் பண்ண சொன்னா ரெஃபரியை ஏம் பண்றாரு. சரி, ஓனரே தைரியமா போறாருன்னு இந்த நாயும் போயிருந்திருக்கு. ஆனா பாதி தூரத்துல ஒரு தீம் பார்க்ல இவங்க ரைடு போயிட்டு இருக்கும்போது இவர் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, வாவ் வாட் a டான்ஸ்! அந்த மூன் வாக்க மறந்துட்டீங்க. இந்த ஆட்டு மந்தையில ஒரு ஆடோட தலையில கவர் மாட்டிக்கிச்சு. அதை பார்த்து மத்த ஆடுங்க நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு. உண்டக்கானும் துணியக்கானும் தெரிச்சு ஓடி இருந்ததுங்க. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல.
நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் பைக்ல போகும்போதெல்லாம் டெய்லி இந்த நாய் துரத்தி கடிக்க வந்திருக்கு. ஒரு நாள் கடுப்பான இவர் அந்த நாயை ஓட ஓட துரத்தி இருந்தாரு. இனிமே என் பக்கம் வருவ, 4 வீலை வச்சு தான் வண்டி ஓட்ட முடியும்னு யாரு சொன்னா? தலைவன் 3 வீலை வச்ச வண்டியை திருப்பி இருக்காரு பாருங்க. கார் டிரைவர் வழி விடுகிறான் ஹாரன் அடிச்சதுக்கெல்லாம் வந்து மிரட்டி இருக்காங்க. அதுக்கு இவர் எப்படி பழி வாங்கினார்னு மட்டும் பாருங்க. கார் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு. ஒரு கடிதான்னு சொல்லி பாதி பர்கரை முழுங்கிட்டாரு. இப்படி கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நல்லா சாஞ்சு உட்காருங்க. இவர் இந்த பாதை வழியா வரும்போது அவரை பார்த்து முதல்ல நாய் பயந்துடுச்சு. ஆனா அவர் பயந்து ஓடுறத பார்த்ததும் மாட்டிக்கிட்டாண்டா ஒருத்தன். சமல்ல அசால்ட்டா பண்ணிட்டாரு. ஏன் எக்ஸசைஸ் பண்ண வேற எதுவும் கிடைக்கலையா? ஓ, இந்த அக்கா அந்த போர்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐயோ சிறுத்தை, இது பாக்குறத பார்த்தா நமக்கே பயமாத்தான் இருக்கு. மனுஷன் வீட்டு வாசல்ல செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா வண்டியில போன மாடுங்க ஜாலியாவா உட்கார்ந்து இருக்க. இது கிளீனான சீட்டுன்னு நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. இந்த அக்கா போன் அட்டன் பண்றதுக்காக வண்டியை நிறுத்திருக்காங்க. ஆனா போன் எடுக்கிறதுக்குள்ள ஆக்சிலேட்டர் திருகிடுச்சு. பிராக்டிஸ்ல இந்த பொண்ணு பால் அவர்கிட்ட த்ரோ பண்றேன்னு யதார்த்தமா பண்ணாரா இல்ல பிளான் பண்ணி பண்ணாரான்னு தெரியல. உட்கார நேரத்துல சேர உரி விட்டாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த அக்கா பண்ணத பாருங்க. அது என்ன படகா ஏறி நின்னு மதக்கிறதுக்கு? இவர் ஒரு மேஜிக் பண்ணியிருந்தாரு பாருங்க. அது எப்படி மறைய வச்சாரு? உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். போர்டு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கு. ஆனா அந்த நாய் உள்ள அடுப்புல நெருப்பு வைக்கிறதுக்கு ரைமிங்கா இருக்குல்ல. இவர் யூஸ் பண்ண ஐடியாவை பாருங்க. அட இது நல்லா இருக்கே. விநாயகர் சதுர்த்தி அப்போ விளக்குக்கு ஆட்டோமேட்டிக்கா எண்ணெய் ஊத்திருக்காங்க. எப்படின்னா இந்த பைபிள வண்டியில ஏறுறேன்னு வண்டியவே கவுத்துட்டான். பொண்ணுங்க வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நல்ல வேளை அவர் சூதானமா தப்பிச்சிட்டாரு. அக்கா ஸ்டைலா தான் நடந்து வந்தாங்க. ஆனாலும் சரிக்கு விழுந்துட்டாங்களே. இவங்க நடத்தின கேமை பாருங்களேன். கண்ணை கட்டி விட்டு ஸ்கிப்பிங் ஆட வைக்க போறாங்கன்னு பார்த்தா அங்க நிக்கிற முதல் லேடிக்கு கண்ணு நல்லாவே தெரியுது போல.
அக்கா இண்டிகேட்டர் போட்டுக்கிறது லெஃப்ட்ல, ஆனா திரும்ப போறது கண்டிப்பா ரைட்ல தான். எப்படி? இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பாப்போம். சைக்கிள் அந்த அக்கா ஓடி குதிச்சு உட்காரும் போது என்ன வீலே பெண்ட் ஆயிடுச்சு. பப்ல இந்த 2 பேர் டான்ஸ் ஆடும்போது அடே நீ ஏன்டா ஊடையில வந்த? இந்த பூனை எது கூட வம்பில் திட்டுருக்குன்னு பாருங்க. இந்த பொண்ணு ஷட்டில் விளையாடுறன்னு என்ன பேட்டை கொண்டு எரியுது. இந்த கோணிப்பையில செஞ்ச பேண்ட் என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100-200? அதான் இல்ல, 60,000 ரூபாயாங்க. 40,000 செலவாகுது. அப்புறம் ஒரு நைட்டுக்கு எதுக்குடா 40,000 கேக்குறாங்க இவனுங்க? என்னடா திறந்து வச்ச பீஸாவை காணோம்? என்ன பறவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு? பறவைங்க எல்லாம் கூடவா பீஸா திங்க ஆரம்பிச்சிருச்சு? தலைவனோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. அந்த கம்பியை எடுத்து போடுறேன்னு வேலை செய்யும் போது இவர் ரெஸ்ட் எடுக்கலான்னு அந்த பேக் மேல உட்கார்ந்தாரு. டேய் பள்ளம் பள்ளம் பள்ளம், அத கவனிச்சாரா இல்லையா? பைக்குக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. டேய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? குட் ஸ்டைன்ல கொண்டு போற கோலை ஏன் இப்படி ஸ்ப்ரே பண்றாங்க? தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கல்யாண வீட்டுல பானிபூரிய எவ்வளவு வித்தியாசமா சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க. இந்த 2 பேர் வண்டியில வைக்கோல ஏத்தும் போது இந்த வயசுல இந்த அக்கா சைக்கிள் ஓட்டி கத்துக்க நினைச்சிருக்காங்க. ஆனா பாவம் சொல்லி கொடுக்கத்தான் ஆள் இல்ல. பிறந்த நாள்கார மேல ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு பனிகாலத்துலலாம் நடக்கிறதே காமெடி ஆயிடுது. வெள்ளத்தினால தண்ணி தேங்கி இருக்கு, அதுல போக முடியாம தான் அவன் நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு, தம்பி நகருப்பா நான் போறேன் பாரு. அவன் என்ன போக தெரியாமையா நின்னுகிட்டு இருந்தான்? இப்படி இந்தா வர்றேன். இந்த மாடு ஆழ்ந்த தூக்கத்துல இப்படி கொரட்ட விடுற ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. காதுல ஸ்டட்டு கம்மெல்லாம் போட்டு பார்த்துருப்போம், ஆனா இந்த பொண்ணு ஸ்க்ரூவை சுத்தி வச்சிருக்கு. அங்கிருந்து ஓடி வந்த நாய்க்கு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிக்க முடியல, அதனால அதே வேகத்துல இன்னொரு நாய் வருது பாருங்க. காலையில குளிக்காம வந்துடுச்சு போல அக்கா. இது என்னடா புதுவிதமான கேமா இருக்கு? ஐயோ, காலேஜ்ல கிளாஸ் பிடிக்கலனா ஈஸியா வெளியே போயிடலாம். இந்த பொண்ணு அசால்ட்டா ஜன்னல் கம்பி வழியா வெளியே போயிட்டு உள்ள வந்துடுச்சு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா நான் இங்க டிவி ஆன் பண்ண சொல்லி எவ்வளவு அழகா கேக்குது பாருங்க. இந்த பொண்ணு மீன் கடையில வந்து என்ன கேட்டதுன்னு பாருங்க. என்ன கேட்ட? நெது லெக் பீஸா?
இதான் சான்ஸ், உள்ள முக்கி கொன்ற வேண்டியதுதான். 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு வரும்போது பின்னாடி இந்த பாத்திரத்தை பார்க்காம விட்டுட்டாரு. ஐயோ போச்சே. நின்னு வேடிக்கை பார்த்தியே, நீயாச்சும் சொல்லி இருக்கலாம்ல. இந்த நாய் மேலே ஏறி வர ட்ரை பண்ணும்போது அடே அடே வலிக்கிட்டு போகுது, காப்பாத்துங்கடா, எவனாவது காப்பாத்துங்கடா. பஸ்ல கூட எதையும் பிடிக்காம வந்துடலாம், ஆனா போட்ல முடியவே முடியாது. இந்த அக்காவுடைய திறமையை மட்டும் பாருங்க. அடேங்கப்பா, என்ன திறமை. அக்கா பார்த்து இறங்கு, வலிக்கிட போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது திடீர்னு சறுக்கி விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு போல. கயிறு இழுக்கிற போட்டியில எதிர் டீம் மூச்சை போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க அவன் குறுக்க போயிடாதீங்க சார். கம்பியை பார்த்தாலே தலைவன் தொங்கிருவாப்புல. ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா இது இந்த ஆட்டம் ஆடுது? நார்மலா போனவங்க வரும்போது எதை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியலையே. இந்த நாயும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து தான் வச்சுது. என்னங்கடா பஸ்ஸுக்கு இப்படி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷத்துல ரோடு நினைச்சு என் பைக்கை உள்ள விட்டுருப்போம் மயிலாட். என்ன இவர் தலையவே காணோம். இது பிழைச்சரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு. ஓ, கையில கண்ணாடியை பிடிச்சிருக்காரா? அவர் என்னமோ கரெக்டாக தான் ஊற்றி கொடுத்தாரு, ஆனால் வாங்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.